எல்லோருக்கும் வணக்கம். சூப்பரான 3 ஹாரர் மூவிஸ தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துன்னு இருக்கீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல பெட் செமெட்ரி 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி வந்து புதுசா ஒரு வீட்டுக்கு கூட்டி போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேட் ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வச்சிருப்பா. அந்த பூனை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருது. நம்ம ஹீரோ வந்து அந்த பூனையை புதைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்க ஒரு வயசான தாத்தா, அது எதுவும் பண்ணாத, நான் சொல்ற இடத்துக்கு என் கூடயே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைய ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பட் மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த பூனை உயிரோட இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. ஒரு தருணத்துல நம்ம ஹீரோவோட பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அந்த தாத்தா பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு அவரோட பொண்ண கூட்டிட்டு போயிட்டு புதைச்சுட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவரோட பொண்ணு உயிரோட வந்துடுறாங்க. ஆனா, அந்த பூனைய புதைச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பூனை கொஞ்சம் அதோட நடவடிக்கை எல்லாம் டிஃபரெண்டா நடந்திருக்கும். அதே மாரி தான் இப்போ இவங்களோட பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வினோதமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் ஏன் நடக்குது? எப்படி இதெல்லாம் நடக்குது? எப்படி அங்க புதைச்சுட்டு வந்தா உயிரோட திரும்ப வராங்க? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். மூவிய பாருங்க. செம்ம ஹாரரா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. மெயினா இந்த படத்தோட கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் தான் அல்டிமேட்டா செம்மையா இருக்கும். அதுக்காகவே இந்த படத்த நீங்க டெஃபினட்டா ஒரு தடவ பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஹாரர் மூவி. தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல மாமா 2013ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, படத்துல லில்லி அண்ட் விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க. இந்த 2 சின்ன பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா? இந்த 2 பொண்ணுங்களையுமே ஒரு பேய் எங்க போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும் துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பேய் கூட இந்த 2 சின்ன பொண்ணுங்களும் பேச வேற செய்வாங்க. ஏன் அந்த பேய் இவங்கள துரத்திட்டு வருது? அந்த பேய் கிட்ட இருந்து இந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் என்னெல்லாம் பண்ணாங்க? கடைசியில இந்த 2 சின்ன பொண்ணுங்களுக்கும் என்னதான் நடந்துச்சு? அந்த பேய் யாரு? இது எல்லாமே தான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பாருங்க. வேற லெவல்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பெரியவங்களுக்கு பேய் புடிச்சாலே பயங்கரமா இருக்கும். இவங்க 2 பேரும் குழந்தைங்க வேற. குழந்தைங்கள பேய் வந்து இந்த மாரிலாம் பயமுறுத்துச்சுன்னா, அவங்க என்னலாம் பண்ணுவாங்க? அதெல்லாம் நீங்க இந்த படத்துல பாருங்க. செம்மையா காமிச்சிருப்பாங்க. பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா, செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரான ஒரு ஹாரர் மூவி. எல்லாத்துக்கும் மேல படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த ஒரு தடவ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லைட்ஸ் அவுட் 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, லைட் போட்டீங்கன்னா பேய் இருக்காது. லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா பேய் வந்துரும். இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட வச்சு படத்துல இவங்க எந்த மாதிரியான சம்பவத்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க, அததான் நீங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பார்க்க போறீங்க. இந்த படம் உண்மையிலேயே சொல்றேன் வேற லெவல்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ்லாம் செம்மையா இருக்கும். ஹாரர் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமா பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. மியூசிக் மூலமாவே உங்கள செம்மையா பார்த்தீங்கன்னா பயமுறுத்த செஞ்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்த நம்ம ஜேம்ஸ் வான் தான் பார்த்தீங்கன்னா புரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு ரீசன்க்காகவே இந்த படத்த நீங்க கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இந்த படத்த தாராளமா உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு படம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா, த்ரில்லிங்கா, ஹாரரோட சூப்பரா இருக்கும்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 ஹாரர் மூவிஸ்மே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம 3 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி டிஃபரெண்டான கேட்டகரிஸ்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.